ஹலோ யோஸ் நம்ம விஸ் வெல்கம் விஜய் ஸ்டாக் வெல்கம் another வீடியோ. பொதுவாக ஏதாவது படத்தோட டீசர் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் டைம் இருந்தால் போடுவேன், இல்லை விட்டுருவேன். ஆனால் இந்த படத்தோட டீசரை என்ன ஆனாலும் வேறு வழியே இல்லாமல் போட்டே ஆகணுன்றதுக்காக எந்திரிச்சு இப்போ தான் கிளம்பிகிட்டு இருக்கும்போது போட்டுறேன். பிகாஸ் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணி நொந்து போய் படமே வராது முடிவு பண்ண அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், தலையோட ஃபேன்ஸு. அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நேற்று ரைட் 12 மணிக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முயற்சி பண்ணி எடுத்த விடாமுயற்சி படத்தோட டீசர். மிகப்பெரிய விஷயங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண முடியாமல் பெட்டியில் தூங்கி படம் பார்த்துருப்போம், நிறையா படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் ஒரு படத்தை எடுக்கிறதையே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அது விடாமுயற்சி தான். ஏன்னா 2-3 டேரக்டர் மாதிரி, கேமராமேன் மாதிரி, அஜித் சரியாக ஷூட்டிங் வரலன்னு அந்த இஷ்யூ போய், இதுக்கிடையில் குட் பேட் அக்லி சைன் பண்ணி இப்படின்னு ஏகப்பட்ட கலவரங்கள் இந்த படத்துக்கு. படம் வரவே வராது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. டீசரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தலை ஃபேன்ஸுக்கெலாம் இது செம்ம ட்ரீட்டு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், டீசர் எப்படி இருக்குது? உண்மையாக சொல்ல போனால் எனக்கு டீசர் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப லவுடாக இல்லாமல், ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணாமல், ஒரு மகிழ் திருமேனியோட படத்தோடைய முந்தைய படம் தான் நம்ம பார்த்துருப்போம், அந்த படத்துடைய டச்சோடு இந்த படம் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தலை அஜித் அவர் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னடா ஒரு போஸ்ட் நார்மலாக அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கலையாச்சிலாம் ஊற்றிருக்கோம், இல்லைன்னு சொன்னதில்லை. பட் இந்த டீசரில் பார்க்கும்போது அவர் அந்த கெட்டப்புக்கும் அந்த ஒரு சைலன்ஸ் மோடுக்கும் ஆப்டாக ஃபிட் ஆகிறாரு, பாடி மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம சொல்லியே ஆக வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் அனிருத். இது வரைக்கும் அனிருத்துக்கிட்ட நம்ம எதிர்பார்க்காத ஒரு மியூசிக்கை இந்த படத்தில் பார்க்கலான்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்காக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ரஜினி படமாக இருக்கட்டும், தளபதி படமாக இருக்கட்டும், மற்ற எல்லார் படத்துலேயும் அதில் ஒரு மாதிரி படம் பீட்டு போட்டு அடிச்சுட்டு இருப்பாப்புல. இதில் ஒரு மாதிரி இருக்குது. இந்த இது ஒரு ஸ்லோ பேஸ் மூவியாக தான் இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் என்ன சொல்லணும், ஓகே, ஒரு சின்ன அர்ஜுன் வராங்க, அவங்க கூட ஒரு ஹீரோயின் வராங்க, ஒரு பொண்ணு வராங்க, அஃப்கோர்ஸ் த்ரிஷா ஹீரோயின். படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னவா இருக்க போகுதுன்னா, என்ன அதிலே போட்டுடுறாங்க, எல்லாத்தையும் இழந்து விட்டாலும் உன்னை மட்டும் நீ நம்பு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக், ஒரு லைன்ஸ் வருது. ஸோ அந்த லைன் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் தலையோடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையானவங்க பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் கடத்தப்பட்டிருக்கலாம், அவங்கள தேடுற ஒரு ஜேர்னி அந்த படம் இருக்கலாம். இப்படி இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஏன்னா இதில் ஏதோ இங்கிலீஷ் படத்துடைய தழுவுனாங்க, அதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு டீசர். ஓகேங்களா? தலையோட இந்த டீசர் ரொம்ப அழகாக ஓவர் பில்டப்லாம் கொடுக்காம நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் வி வில் வாட்ச் விடாமுயற்சி அண்ட் பொங்கல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலைக்கு இன்னொரு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இவர் தளபதி அரசியலுக்கு போயிட்டார், நீங்கள் என்னடா பண்ணுங்களான்னு சொல்லிட்டு இவர் கார் ரேஸுக்கு போயிட்டார். அஜித்குமார் ரேசிங்னு சொல்லிட்டு சின்ன கிளிப்ஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் செமையாக பண்ணிருக்காரு. காரை கிஸ் பண்ணிட்டு அந்த கார் எடுத்து ஓடுது, அப்படி ஓட்டுறாரு, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்குறோம். இதில் மேஜராக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் போட்டிருக்க, அஜித் அவர்கள் போட்டிருக்க காஸ்டியூம், அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கண்டு மஞ்சள் ஃப்ளாகோடைய கலர் வருது, டிவிக்கோடைய. அட்லீஸ்ட் அஃப்கோர்ஸ் தளபதி காலத்தில் போட்டிருக்க ஸ்டில்லும், அஜித் அவர்கள் உடம்புல போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்க்குறதுக்கு நம்ம டிவிக்கு ஃப்ளாக் மாதிரி இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. இது இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை கோஇன்சிடென்டலி இந்த கலரில் அவர் ட்ரெஸ் பண்ணாரா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் லுக்ஸ் குட். என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் நண்பராக தானே இருந்திருப்பாங்க. ஸோ நண்பர் அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படின்னும்போது நண்பருக்கு ஆதரவு கொடுக்குற ரீதியாக கூட இருந்திருக்கலாம், நான் நம்புகிறேன். வாட் எவர். ஓகே, எனிவே கைஸ், தலை ஃபேன்ஸ் எல்லாரும் டீசர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ லவ் யூ, டேக் கேர்.